விளையாட்டுத் துறையில முன்னணியில இருக்கக்கூடிய வீரர்களுக்கு, நம்முடைய நாட்டில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேலை குடுத்து, "ஆனா வேலைக்கு வர வேண்டாம்" அப்படி சொல்லிட்டு சம்பளம் எல்லாம் குடுத்துருவாங்க. அப்படி அந்த நிறுவனங்கள் அந்த வீரர்களை ஊக்கப்படுத்துவாங்க. அது மாதிரி இந்தியாவில இருக்கக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள், அந்த அல் பலாக் சத்தீஸ்கர்ல டெல்லியில குண்டு வெடிச்சாங்களே, அவங்க பயங்கரவாதிகளுக்கு ஊக்கத்தொகை குடுத்து, அவங்கள ஊக்குவிச்சு, அவங்களுக்கு உதவி பண்ணி, பாகிஸ்தான்லேருந்து நிதி வாங்கி, அவங்களுக்கான வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதா, அந்த பல்கலைக்கழகத்த மூடியிருக்காங்க. அதனுடைய வேந்தர கைது செய்திருக்காங்க. அந்த மாரிலாம் நடந்திருக்கு. திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் யாருமே இதெல்லாம் கடுமையா கண்டிக்கல. அந்த சமுதாயத்த சார்ந்த தலைவர்களும் கூட கடுமையா கண்டிக்கல. ஆனா, இங்க மு.க. ஸ்டாலின் என்னவோ இந்தியாவினுடைய விரோதி மாதிரி திமுக, நான் இந்தியாவுக்கு விரோதம், எனக்கு இந்தியான்னா பிடிக்காது, பிரதமரை எனக்கு பிடிக்காது, அரசியலமைப்பு சட்டம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், அப்படிங்கிற மாதிரி இந்த மு.க. ஸ்டாலின் நடந்துக்கிறாரு. நெல் கொள்முதல் பண்ணுறதுக்காக, அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்காக ஒரு 309 கோடி ரூபாயை 4 வருஷத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் விவசாயிகள் கொண்டு வச்ச எல்லா நெல்லையுமே அந்த தண்ணியிலே அழுக விட்டுருக்காங்க, நாசமாக்கியிருக்காங்க. 840 கோடி ரூபா மதிப்புடைய நெல்மணிகளை எல்லாம் நாசமாக்கியிருக்காங்க. கோயம்புத்தூர் மதுரைக்கு அந்த மெட்ரோ திட்டத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்க சொன்னால் தப்பாக வேணும்னுக்கிட்டே தப்பாக கொடுக்குறாங்க. இப்போது அது ஒரு 5 வருஷமாவது ஆகும், அப்படின்னா 3 வருஷத்தில் முடிச்சிடுவோன்னு எழுதியிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவன் திருப்பி தானே அனுப்புவான். 3 வருஷத்தில் எப்படி முடிக்க முடியும்? ரெண்டாவது, லோன் வாங்கின உடனே அதுக்கு வட்டி கட்டணும். ஆனால் முடிஞ்ச பிறகு தான் வட்டி கட்டுற மாதிரி இவங்க கணக்கை போட்டிருக்காங்க. இப்படி தப்பாக கணக்கு, வேணும்னே தப்பாக கணக்கு போட்டால் அவங்க அதிகாரிங்க அதை பார்த்துக்கிட்டு, இது கணக்கு சரியில்லை, இது வேற போட்டு கொடுங்க அப்படின்னுக்கிட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணலை, இதை சரியாக கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதாவது கண்ணி வச்சு, ஏதாவது பொறி வச்சு மத்திய அரசை குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் மத்திய அரசாங்கம் உலகமே போற்றக்கூடிய அரசாங்கமாக, இந்தியாவுக்கு நல்லது செய்யக்கூடிய அரசாங்கமாக மத்திய அரசாங்கம் இருக்குது. 18,000 கோடி ரூபாய் 21வது தவணையாக விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. பிரதம மந்திரி அவர்கள் கொடுத்தாங்க. அப்போ தமிழகத்திலேயே 22 லட்சம் விவசாயிகள் அதில் பயனடைகிறாங்க. அதுக்காக தமிழக முதலமைச்சருங்கிற முறையில் அவர் அதுக்கு ஒரு நன்றி சொல்லாண்டமா?